குட் மார்னிங் அத்தா. இல்லைங்கத்தா, காஃபி. புது வீடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல தான். சூடாக காஃபி. என்ன அப்படி பார்க்குறீங்க? அனிதாவை புதுசாக பார்க்குற மாதிரி. இந்தாங்க, வாங்கி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அப்படியே மெது மெதுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் புதினா சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன். சீக்கிரமாக வாங்க. என்னத்தா, உங்ககிட்ட கேட்காம காஃபியை போட்டுட்டேன்னு கோமா? அப்போ டீ போட்டுட்டு வரவா? ஒரு கப்பு விஷம் இருந்தா கொண்டாந்து கொடு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சுதான் விழுவீங்களா? அதுவும் நாம புது வீட்டுக்கு வந்திருக்கோம், சந்தோஷமா இருக்க வேண்டாமா? மண்ணாங்கட்டி பிள்ளைங்களை அங்க விட்டுட்டு இங்க வந்து எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? ஆனா உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதான் இப்படி இருக்கிற. ஜடத்தை கட்டிக்கிட்டு நான் படாத படதான் படுறேன். இங்க பாரு, குழந்தைங்க இல்லாம என் மனசு பூரா அங்கதான் இருக்கு. என் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு. அதுவும் அந்த சண்டடி அவ சொன்னதுனால வந்தேன். இல்லனா இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏங்க, நம்ம என்ன 5000 கிலோமீட்டர் அந்த பக்கமா இருக்கிறோம்? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வீட்டா அடுத்த தெரு, நடந்தே போயிடலாம். ஏங்க, முதல்ல காஃபியை குடிச்சிட்டு இட்லியை சாப்பிடுங்க, அப்புறமா போய் பிள்ளைகளை பார்ப்போம். அதான் சொன்னல, நீ ஜடம்னு. உன்னை கட்டிக்கிட்டு நான் இன்னும் என்னெல்லாம் பாடுபடணுமோ தெரியல. நீயே உட்காந்து நல்லா தின்னு. நீ தானே இந்த வாழ்க்கையை விரும்பின. நல்லா அனுபவி, சந்தோஷமாயிரு. ஆனா என் கிட்டத்துல கூட நீ வரக்கூடாது. அப்படியே ஓரமா ஒதுங்கி நில்லு. உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் நேரா போய் எங்க அம்மா கிட்டே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா இப்படி இருக்கிறோ தெரியல. எங்க போனாலும் இங்க தானே வரணும். எத்தனை நாள் அம்மா கையால காப்பி குடிக்க முடியும்? போயிட்டு போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடனே இந்த அனிதா கிட்ட தான் வரணும். வாரம் அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. குட் மார்னிங் அனிதாமா. நான் வடவனு தெரிஞ்சு அப்படியே சுட சுட சூடா காப்பி வச்சிருக்கியா? கொண்டா கொண்டா. நான் கூட அங்க காப்பி குடிக்காம அனிதாமா கையால வாங்கி குடிக்கலாம் தான் வந்தேன் தெரியுமா? பாத்தியா, ஒரே உருட்டுல உருட்டுன்னு உறிஞ்சிட்டேன். சூப்பர் அனிதாமா, நீ நல்லா டேஸ்டா ருசியா அப்படியே நல்லா இனிப்பா காப்பி போட்டுக்க தெரியுமா? ஆனா என்ன, கொஞ்சம் ஆடிதான் போச்சு. ஏல, நான் நீ வருவேன்னு தெரியாது உனக்குன்னு காப்பியை போடல. உங்க அப்பாக்காக தான் போட்டேன். அந்த மனுஷன் குடிக்காம அம்மா கையால காப்பி குடிக்க போறேன்னு வீஞ்சிக்கிட்டு போயிட்டாரு. அடப்பாவி அனிதாமா, நீ எனக்காக காப்பி போடலையா? அப்பாக்காக தான் போட்டியாக்கும். சாடி சாடி, அப்படி வீஞ்சிட்டு போட்டது என்ன புதுசா? எங்க போனாலும் இங்க தானே வரணும். வீஞ்சிட்டு போயிட்டு போடாது விடு. இப்ப போய் சூடா இன்னொரு காப்பி தா. இல்ல, அதெல்லாம் குடிக்கிறது இருக்கட்டும். உங்க அம்மாக்காரி திண்டாடி இருப்பாள, வேலை செய்துக்கு வலிச்சு போய் காலங்காத்தால எந்திரிச்சாளா இல்லை எந்திக்கலையா? அங்க காப்பி போடலன்னு இங்க வந்துட்டியாக்கும். ஏல, உன் அம்மாக்காரி ஒரு வேலையும் சும்மாவே செய்ய மாட்டா. வேலைக்கு போறேன்னு ஆட்டிக்கிட்டு ஓடி போயிருவா. இன்னைக்கு என்னதான் பண்ணுதாளோ தெரியல. அப்போ உங்களுக்கு காப்பியும் கொடுக்கலையா? உனக்கு வெக்கமா இல்ல? உன் கையால காப்பி குடிக்கணும்னு வந்தேன்னு நினைக்கிறியா? எங்க அம்மா அதெல்லாம் நல்லா சூடா காலையில காப்பியை போட்டு குடிச்சிட்டு சரி ஒரு அன்பா பாசமா இந்த பக்கம் வந்தா. சரி உன்னையும் பார்த்துட்டு அப்பாவையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஒரு காப்பி குடிச்சதுக்கு இந்த பேச்சு பேசுவியா? என்னமோ எங்க அம்மா வேலையே செய்யாம உட்கார்ந்துருக்க மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கலான்னு வந்ததுக்கு நல்லா மூக்க அறுத்து விட்டுட்டா தாயே. ஏலே, நான் அந்த அர்த்தத்திலேயே கேட்டேன். உங்க அம்மாக்காரி வேலையே செய்ய மாட்டாளே, உங்களுக்கெல்லாம் காப்பியை போட்டு கொடுத்தாளான்னு கேட்டேன். நீ காப்பி குடிக்க வந்ததுனால இப்ப என்ன, நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? அதானே பார்த்தேன். ஏசன உடனே தான் உனக்கு புத்தி வருது போல. சரி சரி, போனா போது பொழைச்சி போன்னு விட்டுறேன். அப்புறம் காப்பியை மட்டும் தான் போட்டியா? வேற என்ன செஞ்ச? இட்லி அரைச்சி, தேங்காய் சட்னி அரைச்சி, தக்காளி சட்னி அரைச்சி, புதினா சட்னி அரைச்சி எல்லாம் வச்சிருக்கேன். இந்த மனுஷனுக்கு தான் கொடுத்து வைக்கல. ஓ, அம்புட்டு செஞ்சிட்டியா? பரவாயில்லையே. நான் அம்புட்டு செஞ்சுட்டேன். உன் அம்மாக்காரி என்ன ஏதாவது டிஃபன் பண்ணாலா பண்ணலையா? பொங்கல், வடை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் கேசரி போதுமா? அதானே பார்த்தேன். என் புருஷன் சம்பளத்தை பூரா கொத்தா பிடிங்கிக்கலாம் தான் இப்படி வகை வகையா செஞ்சு ஒரே நல்ல தட்டுறா போல. ஒரு மாசத்துல எல்லா காசையும் காலி பண்ணிடுவா போல எல்லாம் இருக்கு. சம்பளம் வாங்கடா, அதையும் நீ கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எங்க அம்மாக்கும் சம்பளம் வருது, எங்க அப்பா சம்பளத்தையும் புடுங்க தான் செய்வோம். ஏன் புடுங்க மாட்டோம்? நீங்க 2 பேரு, நாங்க எத்தனை பேரு? அம்மா, ஐசம்மா, அப்புறம் ஆச்சி, அப்புறம் சித்தி, அப்புறம் அருண் அண்ணன், அப்புறம் அவந்தி, அப்புறம் அபி, அப்புறம் சித்தி, இன்னொரு சித்தி, எல்லாரும் இருக்கோம்ல. அப்புறம் நாங்க 8 பேர் இருக்கோம். நீங்க 2 பேர் தானே? ஆமால, ஓசிலே காலங்களி படுவோம். உன் சித்தி, ஆச்சி, அப்புறம் இன்னொரு சித்தி, இவ 3 பேரையும் முதல்ல முடிக்கி பத்து. உங்க அம்மா, நீ, அப்புறம் அருண், அவந்தி, அபி 4 பேர் மட்டும் வீட்டுல இருந்தா போதும். அதானே, உனக்கு ஆள் நட்டமே ஆகாது. எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு நீ மட்டும் இருக்கணும்னு நினைச்ச. அது முடியல. அதான் இங்க வந்து நீ மட்டும்
ஏலே கூறு கட்டவனே, உன் நல்லதுக்கு தானே சொல்லுதேன். தேவையில்லாத டிக்கெட் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு செலவு பண்ணதுக்கா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பேசாம எல்லாத்தையும் துரத்தி விடு. இங்க பாரு, நீங்க 4 பேர் மட்டும் எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் ஆக்கி போடணும்ல, அது முடியுமா உங்க ஆத்தாவால? சரி சரி, வீட்டை போய் சுத்தி பார்த்துட்டு வா, உனக்கு இட்லி எடுத்து வைக்கிறேன். சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். துரத்தியை முடிக்கிறதுலாம் நடக்காத காரியம். நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. எங்க அம்மா யாரையும் துரத்தாது. எங்க அம்மா எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைக்கும். ஏய் அருணு, இப்ப வந்தியே, வாடா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ ஒரு புண்ணாக்கு எடுத்து வைக்க வேண்டாம். அது எங்க ஐஸ் அம்மா எனக்கு நல்லா பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாம் கொடுத்துட்டு நான் நல்லா சாப்பிட்டேன். சும்மா தேவையில்லாம சீன் போடாத. என் தம்பியை கெடுக்கிறதுக்கா பாக்கட? எல்லாரையும் துரத்தி முடுக்கணும்லவா? துரத்தி எல்லாரையும் துரத்திட்டு நீ மட்டும் இடு. அதான் நீ மட்டும் இருக்கணும் தானே இங்க வந்திருக்க. பின்ன என்ன? ஏலே, அவ வீட்டுல போய் இருக்க மாட்டாளா? அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அவன் தான் கூறு இல்லாம பேசுறானா? நீ அதுக்கு மேல பேசுற. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் ஆக்கி போடணும்னா நம்மளுக்கும் தெம்பு வேணும்ல. பார்த்தா அதுக்கு செலவும் ரொம்ப ஆகும்ல. இனிமே 2 வீட்டுக்கும் அவர் தானே செலவு பண்ணணும். அதான் சொன்னேன். நீ கொழுப்படுத்து போய் இன்னொரு வீட்டை பார்த்து வந்து இங்க உட்கார்ந்து இருக்க. இது உனக்கு ஆடம்பர செலவா தெரியல? 2 வீட்டுக்கும் செலவு பண்ணணுமாம்ல. செலவு இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா நடக்கூடதே வட. என் தம்பியை கெடுக்கிறது இல்லாம என்னையும் கெடுக்க பாக்கறியா? வேலையை பார்த்துட்டு போ. ஏலே, அம்மாவை பார்த்து கொழுப்பு அது இதுன்னு கேட்பியல. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருந்தே அரைஞ்சு பள்ளைகள் எல்லாம் கழட்டி போடுவேன். போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்து சாப்பிடவா. ஒரு மண்ணையும் சுத்தி பார்க்க வேண்டாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அஸ்வின் பேரை கூப்பிட தான் வந்தேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. சாப்பாடு தரலாம்ல, சாப்பாடு. உன் சாப்பாடை நீனே உட்காந்து சாப்பிடு. ஹே அப்பா, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. எத்தனை நாளுன்னு நானும் பாக்குறேன். சரி கிளம்புங்க. இன்னும் என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போக வேண்டாமா? அடியே, இதுவும் ஏன் வீடுதான். துரத்துறதுலே குறியா இருக்க. இங்க பாரு, அங்க போய் நான் என்ன செய்ய போறேன்? என் பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்க. அவ மட்டும் தானே அங்க இருக்கா? என்ன தானீங்க லூசா? அதான் நான் இருக்கல, பிள்ளைங்களை பாத்துக்குவேன். நீங்க போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. எனக்கு அங்க போகவே பிடிக்கல ஐசு. எரிச்சலா வருது. அவ பண்றதை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆத்திரமும் கோபமும் தான் வருது. ஏன் தான் இப்படி இருக்கீங்க? அவ சந்தோஷமா இருக்கணும்னு தானே உங்களை அங்க போக சொன்னேன். நீங்க என்னன்னா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இங்க பாருங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ரோட்ல நின்னுக்கிட்டு கண்டதையும் பேச வேண்டாம். ஏய், நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறேன். இதை எவன் தப்பா நினைக்க போறான்? நினைச்சா நினைச்சிட்டு போறான். அதை பத்தி எனக்கு என்ன கவலை? ஆனாலும் ரொம்ப ஓவர் தான். ஏங்க சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இருட்டிட்டு பிள்ளைங்க வேற தனியா இருப்பாங்க. நான் கிளம்புறேன். அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, குழந்தையா இருக்கால. பின்ன என்ன, உனக்கு 2 பேர் இருக்கானுவ. பின்ன என்ன, வா. எங்க வா வான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னெல்லாம் வெளியே வந்தெல்லாம் சாப்பிட முடியாது. நீங்க இப்ப கிளம்புங்க. அங்க அனிதா உங்களுக்காக சமைச்சு வச்சிருப்பா. என்னால முடியல ஐசு. எனக்கு அங்க போகவே விருப்பமே வர மாட்டுக்கு. உங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போகணும்னா என்னமோ மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமா, என்னமோ 10 நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க அடுத்த தெரு நினைச்சா வரப்போறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப கிளம்புங்க, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். ஐயோ, நீ அங்கெல்லாம் வர வேண்டாம். அவ வாயை திறந்தாலே சாக்கடை. எதையாவது சொல்ல போறா. நாம வெளியவே மீட் பண்ணிக்குவோம். ஏங்க ஏங்க, ஏன் புருஷன் வீடு நான் பார்க்க வராம அவ சொல்றாங்கிறதுக்காக வராம இருக்க முடியுமா? சும்மா இருங்க, எதுக்கு பயப்படணும்? அதுக்கு இல்ல ஐசு, நாளைக்கு அப்படியே வெளியே போயிட்டு ரொமான்ஸா எங்கேயாவது சுத்திட்டு வருவோமா? ஓத வாங்க போறீங்க, கிளம்புங்க. வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க. இப்பதான் என்னமோ சொல்லுவாங்களே. என்ன அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. புள்ள இல்லாத வீட்டுல கிளம்பி துள்ளி குதிக்கானா, அந்த கதையா இருக்கு உங்க கதை. ஒழுங்கா கிளம்புங்க. அதான் அங்க அனிதா இருக்கல, ரொமான்ஸா அவகிட்ட பேசுங்க. நான் வரட்டா? உன்னை பார்த்த பின்பு நானாகவில்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்ன பாட்டெல்லாம் பலமா தான் இருக்கு. இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? ஒழுங்கா கிளம்புங்க, நேராயிட்டு. சரி சரி, காலையில ரெடியா இரு. எனக்கு பிடிச்ச கிரீன் சாரிய கட்டிக்கோ. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க தான். ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ செல்லம். பாவி மனசே, எம்பிட்டு நேராயிட்டு வந்திருக்காரா? அந்த சீமாட்டியே பார்க்க போயிருப்பாரு. அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வரணும்னு போயிருப்பாரு.
இங்க ஒருத்தி நான் ஆசாசியா காத்து கிடக்கேன், இங்க வராம அங்க போயிருக்காரா? வரட்டும். வாங்கத்தான், ஏன் இம்பிட்டு நேரம்? எவ்வளவு நேரம் அங்கேயே குத்த வச்சிருக்குது? அதான் சரி, தூங்குறதுக்கு ரெடி ஆகுவோன்னு வந்துட்டேன். அதான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிட்டா? உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? இங்க பாரு, என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஏன்டா எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கனா? இந்த நைட்டி எனக்கு எப்படித்தான் இருக்கு? ஓ, இந்த நைட்டியை மாட்டிக்கிறதுக்கு தான் அங்க இருந்து இங்க வந்தியாக்கும். அதை சொல்லியிருந்தா அங்கேயே வாங்கி கொடுத்துருப்பேன்ல, அங்கேயே மாட்டிருக்க வேண்டியதானே. போங்கத்தா, நீங்க வேற. நைட்டியை மாட்டுறதுக்கு யாராவது வீட்டை மாத்திட்டு வருவாங்களா? இங்க நாம 2 பேர் தான் இருக்கோம், அதனால மாத்திக்கிட்டேன். அங்க பிள்ளைங்க இருக்காங்க, அதனால போடுறது கிடையாது. சரி, அது போகட்டும். சாப்பிடாம உங்களுக்காக நான் உட்காந்துருக்கேன். வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டுட்டேன், நீ நல்லா தின்னுட்டு இங்கேயே படுத்து வருது. நான் போய் அங்க படுத்துக்கிறேன். என்னத்தா நீங்க? நம்ம பெட்ரூம் இதுதான், இங்க படுங்க. அதான் வீட்டுக்கு 20,000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன்னு வச்சிருக்கல. ஒன்னுக்கு 3 பெட்ரூம் இருக்குல்ல, நீ இங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கிறேன். ச்சே, இவரெல்லாம் திருத்தவே முடியாது. ரசனை கெட்ட மனுஷன். அங்க போய் படுக்கிறீரா? இன்னைக்கு படும், நாளைக்கு அந்த ரூமை இழுத்து மூடுறனா இல்லையான்னு பாரும். ச்சே, ஏன்டா இப்படி இருக்காளோ தெரியல. அம்மா கிட்ட போய் சொன்னா அம்மா புருஷன் மாட்டாட்டினா அப்படித்தான் இருப்பாங்க, அந்த சண்டைக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லுது. இவகிட்ட ஐசு கிட்ட சொன்னா இவ அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்றா. எத்தனை நாளைக்கு? ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியல. பிள்ளைங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. ஒரே பசங்க ஞாபகமா இருக்கு. இவ பல்ல பல்ல காட்டுறத பார்த்தா எரிச்சலும் கோவமும் தான் வருது. எங்க கையை நீட்டிடுவானு என்ன நானே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, எல்லாம் நேரம் விடிஞ்சதும் போய் அபியையும் அவந்தியையும் பார்க்கணும். எனக்கு மனசுக்கு என்னமோ போல இருக்கு. என்ன அனிதா, புது வீடா? வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு. சுத்தி பார்த்தேன், எல்லாம் அம்சமா இருக்கு. நீ நினைச்சபடி புது வீட்லயே சந்தோஷமா இருக்கியா? மண்ணாங்கட்டி எங்கக்கா? அந்த ஆளு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. என்னமோ அவரை பிரிச்சு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட்டிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என்னன்னே தெரியலக்கா. பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எப்ப பார்த்தாலும் உருன்னு பக்கத்துல போனாலே சீர்றாரு. நானும் வெக்கத்தை விட்டு பல்ல பல்ல காட்டி பார்த்துட்டேன், ஒன்னும் முடியல. அடப்பாவி, இப்படி ஆயிருப்பா? நினைச்சேன் நேத்து ராத்திரி உன் சக்களத்தி ரோட்ல நின்னுக்கிட்டு பல்ல பல்ல காட்டி பேசும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு. இப்பதானே தெரியுது உன் புருஷன் லேசப்பட்டவன் இல்ல. ஏ அப்பா, அவளும் சரியான கைகாரி. அப்படி இப்படின்னு கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அதான் உன்னை கண்டதும் காணாத மாதிரி இருக்கான். எல்லாம் ஏன் நேரங்கா, யார குத்தம் சொல்ல? எல்லாம் என் தலை விதின்னு நினைக்க வேண்டியதான். ஏக்கா, அங்க இருந்தாதான் நம்மளை கண்டுக்க மாட்டேக்காரு, நம்ம கிட்ட பாசமா அன்பா பேச மாட்டேக்காருன்னு நினைச்சு இங்கே கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்தும் என்னை கண்டுக்கவே மாட்டேக்காரு. ஏங்கா, நான் அழகுல ஏதாவது குறைய இருக்கனா? இல்ல அன்பா இருக்கிறதுல ஏதாவது குறைய இருக்கனா? என்கிட்ட என்ன குறையக்கா கண்டாரு? இந்த புடவை நல்லா இல்லையா? நகை போட்டிருக்கனே நல்லா இல்லையா? நான் அழகா இல்லையா? சொல்லுங்க. ஏன் அனிதா, அததான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன், நீனும் சொல்லிட்ட. அந்த அழகோல சீரியல்ல ஒருத்தி இதே புடவையை கட்டிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆடினாலே, அத பார்த்து நீ வாங்கினியா இல்ல நீனா வாங்கினியா? எங்க வாங்கின? இந்த புடவையே மாதிரி எனக்கு ஒரு புடவை வேணும். நீ போனா வாங்கிட்டு வந்து தெரியா? ஐயோ அக்கா, அந்த அலப்போல சீரியல்ல ஜமுனா வருவாளே, அவ கட்டியிருப்பாளே அந்த புடவை தானே. நானும் அதையே பார்த்துட்டு தான் ஆன்லைன்ல வாங்கினேங்க்கா. உங்களுக்கு வேணுமா? இதே கலரா இல்ல வேற கலரா? நாளைக்கே ஆன்லைன்ல போட்டு வாங்கி தரேன். நான் காசு தந்துருதேன் அனிதா. நீ வாங்கிட்டா எம்பிட்டு சொல்லி நான் தந்துருதேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுக்கெல்லாம் போய் யாராவது காசு கேட்பாங்களா? நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயே தரேன், சரியா? சரி அனிதா, உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு உன் புருஷன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த மனுஷனுக்கு தான் கூறு கம்மியாச்சே. அதான் மூத்த பொண்டாட்டி காலே விழுந்து கிடக்குறான், அறிவு கட்டவன். ஏடி, நீ என்ன இங்க வந்து நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க? இந்த குட்டி என்னத்துக்கு இப்படி முறைக்கி? அனிதா, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அவசரமா வந்தேன், ஒல வச்சேன், அத பார்க்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். அப்புறமா வரேன் அனிதா. சரிக்கா. ஏடி, என்னத்துக்கு இங்க வந்து நின்று மறைச்சிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுக்கு? சரி, உனக்கு அறிவு இருக்கா இல்ல அறிவு இல்லையா? ஆன்லைன்ல போட்டு புடவை எடுத்து கொடுக்கலாம். புடவை அவ காசு தாடங்கிறா, இவ வேண்டாங்கிறா. அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு நீ யாரு? அவ நல்ல எங்க அம்மாவை பத்தி இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி உன்னை ஏத்தி விட்டுறா. நீயும் ஈன்னு பல்ல காட்டிட்டு நிக்கிற. உன்னை ஏமாத்தி சேலை வாங்கிறது கலையிறா. அந்த அறிவு கூட இல்லாம அவளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்க.
ஏடி அந்த அக்கா தான் காசு தர்றேன்னு சொல்லிச்சுல, அவ என்ன உங்க அம்மா பத்தி என்னத்த சொல்ல போறா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சும்மா புது வீட்டுக்கு வந்திருக்கனே, எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்திருக்கா தெரியுமா? சரி உட்காரு, உனக்கு காபி போட்டு தரேன். ஆமா, எங்க வீட்ல காபி குடிக்காம உன் கையால வாங்கி குடிக்கதான் வந்தாவளோ? என்னடா புது வீட்டுக்கு வந்திருக்கியே, சந்தோஷமா இருக்கியேன்னு பார்க்க வந்தா? இங்க தானே தெரியுது உன் வண்ட வரலாம். சரி, காசை பூரா கறியாக்கிட்டு உட்காந்துருக்க. அவ உன்னை ஏமாத்தி புடவை கேட்கறா. இவளும் அந்த சீரியல்ல வர இந்த சீரியல்ல வரவ மாதிரி இருக்கா, வாங்கி தராங்கறா. சரி, கொஞ்சமாவது சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி இருக்கணும். எதுவுமே இல்லாதவங்களுக்கு எப்படி சொல்றது? ஏடி வாய் ரொம்ப தான் நீளுது. உங்க அம்மையை எங்கன்னு தான் இருக்கியே. இங்க பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத. ஆமா, எனக்கு தேவையில்லாத வேலைதான். நீ இப்படி தானே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கனே, இப்பதானே தெரியுது. நான் போய் அருண் அண்ணன்டி அஸ்வின் அண்ணன்டி சொல்றேன், அப்புறம் இருக்கு உனக்கு. அறிவு கட்ட கழுத இங்க வந்து என்ன பேசிட்டு போகுது. இவளை இங்க யாரு வர சொன்னா? ஆத்தக்கறி நோட்டம் பார்த்துட்டு வான்னு அனுப்பியிருப்பா. பின்ன இவ எதுக்கு இங்க வரா? அந்த அக்கா பாசமா 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்துச்சு, அது கூட பொறுக்காம துரத்தி விட்டுட்டா. துரத்தி என்னதான் சொல்றதோ தெரியல.